வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி அல்வா பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம், ஜீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை, 2 ஸ்பூன் கார்ன் மாவு, நெய். நான் அரை பப்பாளி பழத்தை தோல் சீவி பீஸ் பீஸாக போட்டு மிக்ஸி கப்பில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன் மாவை போட்டு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் ஆனோடனே சிம்லேயே வச்சு கொஞ்சம் நெய் விட்டு ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை 3ஐயும் பொரித்து தனியாக எடுத்துங்க. அதே பேனில் இன்னொன்று நெய் விட்டு அரைச்சி வச்சிருந்த பப்பாளி பேஸ்ட்டையும் இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருங்க. சிம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. பப்பாளி பழம் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இல்லை விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை வந்து தெளிவாக தெரியும். நம்ம உடம்புல ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்தும். தேவையில்லாத கொழுப்பை கூட இயற்கை முறையில் நம்ம கரைக்கலாம். முடி வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வாரம் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் கிண்டிக்கிட்டே இருந்துட்டு ஜீனி இல்லைன்னா நாட்டு சக்கரை உங்களுக்கு எது விருப்பமோ அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அந்த கரையிற வரைக்கும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. எல்லாம் சிம்லேயே வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கிண்டிக்கிட்டே இருந்துட்டு அதோட கரைச்சி வச்சிருந்த கார்ன் மாவையும் இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் அதையும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த பப்பாளி பழத்தை வந்து நம்ம மூஞ்சிக்கு வந்து ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா மூஞ்சி வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் கூட வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சிங்கன்னா இயற்கையாகவே செஞ்சிங்கன்னா மூஞ்சியில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. அதையும் இப்படியே யூஸ் பண்ணலாம். இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட லீவ் விட்டாச்சு. இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் நெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க. ஏன்னா பப்பாளி பழத்தில் வந்து பால் வாடை இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியும். அதனால் கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா அந்த வாடை தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.